முதற்றே உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அரசனை வழங்குபவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை இப்பொழுது 18 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. ஒரு சீரான காலையை நேற்றும் இன்றும் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் கொஞ்சம் இந்த குளிரை அனுபவித்திருப்போம் அந்த வீக்கெண்ட் வரைக்கும். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாங்கள் அந்த ஹாட் டெம்பரேச்சரை நாங்கள் ரீச் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் இதில் அறிய தருகிறோம். எனவே இந்த காலை விஷயங்களில் நாங்கள் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அத்தோடு இன்றைய தினம் ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் இன்றைய தினம் நீக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3வது அலை காரணமாக கொண்டு வரப்பட்ட ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் கிட்டத்தட்ட மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைய நாள் வரைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு பிறகு நிலைமைகள் வளமைக்கு திரும்புமா என்றால் அதுக்கு இன்னும் ஒரு 2 வாரங்கள் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஜூன் 14க்கு பிறகுதான் இந்த ஸ்டெப் 1 சில விஷயங்கள் வளமைக்கு வருகின்றன. இப்போது பொறுத்த வரைக்கும் அநேகமான விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். அதாவது சொல்லியிருக்கிற விஷயம் நான் எசென்ஷியல் விஷயங்களுக்காக இப்பொழுது நீங்கள் வெளியே வரலாம் என அறிவித்திருந்தார்கள். பட் ஆனால் ஒருவருக்கு தான் தெரியும் அந்த விஷயங்களை நாங்கள் சரியாக கடைப்பிடிச்சோமா, இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் இந்த டைமில் சரியாக கடைப்பிடிச்சோமா இல்லையான்னு எங்களுக்கு தான் தெரியும். எனவே இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிற ஒரே விஷயம் நான் எசென்ஷியல் விஷயங்களுக்காக நீங்கள் வெளியே வரலாம் என்ற விஷயம் தான் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 2 வாரங்கள் கழித்து கிட்டத்தட்ட ஜூன் 14ஆம் தேதி அளவில் மேலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்படும். அதுவரை நாங்கள் பொறுத்திருப்போம். எனவே நாங்கள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் என்று மேலோட்டமாக பார்த்து விடலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் ஒன்டாரியோ பாடசாலைகள் செப்டம்பர் மாதம் வரை மூடப்பட்டிருக்கும் என முதல்வர் டக்ஃபர்ட் மற்றும் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீவன் லெச்சி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் தகவல்கள். அந்த தகவல்கள் இன்றைய தினம் டாப் ஆஃப் தி இயர் பகுதியில் உங்களுக்காக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து வேக்சின் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கின்றன. அதே நேரம் கனடிய வளம் பகுதியில் வணிகங்களுக்கான கூடுதல் கோவிட் உதவிகள் பற்றி நிதியமைச்சர் மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இருக்கின்றன. அதே நேரம் கலையரங்கம் பகுதியில் ஒரு கவர் சாங் இருக்கின்றது. அந்த கவர் சாங்கை காந்தினி கிஷன் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அது இருக்கின்றது. அதே நேரம் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் ஆங்காங்கே முக்கியமான பல செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்குள் செல்வதற்கு முதல் கடந்த வாரம் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே முன்னாள் குடியிருப்பு பாடசாலைகள் புதைகுழிகளில் 215 பழங்குடி குழந்தைகளின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தது. அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் இது பற்றி இதனையொட்டி முக்கியமான அரசியல் தலைவர்களும் மற்றும் பலரும் இதுக்கான இரங்கல்களை தெரிவித்து வருகின்றார்கள். எனவே இது குறித்து அனைத்து மட்டங்களுள்ள கனடிய அதிகாரிகள் இந்த பழங்குடி குழந்தைகளின் இறப்பு பற்றி முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஐநா சபை வலியுறுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இதனையொட்டி ஆங்காங்கே சில கிளர்ச்சிகளையும் இங்கே எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் ராயசன் யூனிவர்சிட்டியினுடைய பெயர் மாற்றப்பட வேண்டும் என மாணவர்களும் ஆசிரியர்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு சைலண்டான ஒரு ஆர்ப்பாட்டம் என்று கூட இதனை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லப்போனால் எட்கர்சன் ராயசன் அவருடைய சிலைக்கு ஸ்ப்ரே பெயிண்டால் நிறைய பேர் அடித்து நிறைய வாசகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றதும் இந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அதில் ரெட் பெயிண்டால் ஷோ த வேர்ல்ட் ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் மர்டர்ட் என்ற வாசகம். அதனையொட்டி பல
வாக்கியங்களும் வந்து அதிலே வந்து ஸ்ப்ரே பெயிண்டால் எழுதப்பட்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் வந்து இந்த ரைசன் வந்து கனடாவுடைய ஸ்கூல் சிஸ்டம் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு முக்கியமான இன்ஜினியராக இருந்திருக்கின்ற அந்த காலத்தில். எனவே வேண்டுமென்றே இந்த பழங்குடி மக்களுக்கான குழந்தைகளுக்கு இப்படி நடந்திருக்க வேண்டும் என்ற இந்த காரணத்தினால்தான் இவருக்கு இந்த ரைசன் யூனிவர்சிட்டிக்காக இந்த எதிர்ப்பு கிளம்பியிருக்குன்னு சொல்லலாம். இதனால் ரைசன் யூனிவர்சிட்டியுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்றும் பல கட்சிகள் எழுந்த வண்ணமாகவும் இருக்கின்றன. எனவே இது பற்றி அரசியல் தலைவர்கள் பலரும் பேசிய விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து பார்த்து இருக்கின்றோம். எனவே இப்பொழுது பகுதிகளினுடைய இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாள் டக்ஃபோர்ட் அவர்கள் மற்றும் ஒன்றாரிய கல்வி அமைச்சர் ஸ்டீபன் லெச்சி அவர்கள் இருவரும் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். செப்டம்பர் வரைக்கும் பாடசாலைகள் வந்து மூடப்பட்டிருக்கும் என்று அறிவித்திருந்தார்கள். எனவே வேண்டுமென்றே வந்து ரிஸ்கை எடுக்க விரும்பவில்லை. எனவே இப்போ இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த வேரியன் என்ற விஷயம் வந்து உதாரணமாக சொல்லப்போனால் இந்தியா வேரியன் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த வேரியன்ஸ் காரணமாக பெரும்பாலும் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த ரிஸ்க்கும் எடுக்கப் போவதில்லை இப்போதைக்கு என்று சொல்லியிருக்கின்றனர். எனவே தொடர்ந்து மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக தான் கல்வியை கற்றுக்கொண்டு கூடதாக இருக்கும். இருந்தாலும் இப்பொழுது இந்த சம்மர் சீசன் என்ற காரணத்தினால வந்து அதுவும் அதுக்கான வழிகளில் நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே செப்டம்பர் மாதம் வரைக்கும் நேரடியான வகுப்புகள் எதுவும் பாடசாலைக்கு சென்று ஆர்வமாக என்றும் குறிப்பிட்டிருந்தார். எனவே இது பற்றி இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒன்றாரிய முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார் இப்பொழுது பார்க்கலாம். I want to first start off by addressing the awful tragedy unearthed at the former residential school in British Columbia. My heart breaks for Indigenous communities. It breaks for the families and survivors. This discovery also reminds us the pain caused by residential schools continues to haunt Indigenous communities across our country, including here in Ontario. Minister Rickford has been very clear. We will work with the Indigenous partners and the federal government to investigate former residential school sites right here in Ontario. I want to personally thank Regional Chief Roseanne Archibald for her leadership and partnership. Thank you. Now, I want to talk to you about the situation with our schools. COVID-19 has taken a significant toll on everyone in Ontario, but our children have been impacted more than most. The pandemic has disrupted their lives. It's taken away their ability to go to school, to see friends, to connect with each other. Last week, I wrote to the public health, medical, and education experts asking for their opinion on the best path forward. And it's no secret that some of them said kids should be back in school on a regional basis for the last couple weeks of school. But here's what the experts couldn't say. They couldn't tell us that returning to in-class learning before more students and teachers are vaccinated won't lead to thousands and thousands of new cases. In fact, we've seen clearly in the modeling from Dr. Brown that returning kids and teachers back to school before they're vaccinated will lead to thousands of new cases. The experts couldn't tell us that it wouldn't risk spreading dangerous variants and avoid us from moving to other stages. It won't risk the health of our kids. Well, no one wants kids back in school more than I do. As your Premier, these aren't risks I'm willing to take. So today, I have to announce that schools will not be returning for in-class learning until the fall. I know this is difficult, very difficult news. It was a hard choice to make, but I will not, and I repeat, I will not take unnecessary risks with our children right now. The fact is, we're fighting a third wave driven by variants. And unlike the original strains, we know that some of the variants we're fighting right now are more dangerous for children. It can make younger people very, very sick. And we also know that until we get more students and teachers vaccinated, outdoor activities are safest right now. And that's why our reopening plan starts with outdoor activities.
So we will focus on getting kids outside, getting them to summer camps, day camps, sports, outdoor activities as soon as possible. Activities that we know are critical to the mental and physical well-being of our kids. Now, I understand this is going to be very difficult for many parents. You've done remarkable jobs in the hardest of circumstances. And we understand how hard this remains on everyone's physical and mental well-being. So we will continue to support both parents and children as we move forward to make sure everyone has the help they need. டொரண்டோ நேரம் 9:11 நேர்கள் குட் ஈவினிங் கடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். ஒன்றாரி முதல்வர் டக்வார்ட் அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தீர்கள். அதிலும் குறிப்பாக என்னதான் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தாலும் மாணவர்களுடைய இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஊக்குவிக்கும் வகையில் அங்கே அவர்களுக்கான அந்த பாதுகாப்பான முறையில் கேம்ப்ஸ் அமைப்பதற்கான வழிகளும் அமைக்கப்படுவதாகவும் கூறுகின்றார். அது பற்றிய நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இதனை ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு என்று கூட சொல்லலாம். அதாவது மாணவர்கள் உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது என்று, அதாவது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக வீட்டிலிருந்தே கல்வி பயில்வதால் அவர்களுடைய நேரடியான அந்த கல்வி கற்றல் நடவடிக்கை பாதிக்கப்படுவதால் உளவியல் ரீதியாகவும் அவர்களுக்கு சில தாக்கங்கள் ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே அதனை கொஞ்சம் சரி செய்கிற வகையில் அவர்களுக்கான அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸுக்கான அந்த வழிவகைகளும் ஏற்படுத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அவர்களுக்கான அந்த கேம்ப்ஸாக இருக்கட்டும், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், பாதுகாப்பான முறையில் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அநேகமாக இந்த ஜூன் 14 பிறகு இது சரியான முறையில் வழிவகைப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இது பற்றி தொடர்ந்து ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். The one constant in this pandemic has been that we have always erred on the side of caution. Caution for our students, their families, and the staff within our schools. Caution for every family in this province, young and old, urban and rural, especially with the emergence of new variants, the B.1.6.1.7.2 variant notably, that creates, as the science table said, a significant unknown. Because by remaining cautious and vigilant, we protect our summer, we protect September, and we provide stability and routine to children who have faced dramatic disruption due to this global pandemic. We have done this because safety has been our guiding light and the principle for families. Because of our cautious approach and our $1.6 billion plan endorsed by the Chief Medical Officer of Health, Ontario has one of the lowest case rates for youth under 20 in Canada. Our cautious approach will protect our reopening, the reestablishment of camps, organized sports, small get-togethers and play dates, which will help facilitate that social, human interaction that children so desperately deserve. Now, we know how critical mental health is for our students, especially right now. We know that at home and abroad, children are facing incredible difficulty. And it's why just yesterday, our government announced an additional $31 million investment in community-based mental health supports for youth. It's why earlier this month, we announced an $80 million investment in school-based mental health services. That represents a 400% increase in investment when compared to the former Liberal government. It's why we increased investment for special education students, the highest investment in spec ed and mental health in Ontario history. And I want to be clear, learning continues in Ontario. We built up an online learning system with over 200,000 more laptops and tablets and thousands of internet connections, along with training for educators in the high standards of live Zoom-style learning. டொரண்டோ நேரம் 9:14 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இந்த மாணவர்களுடைய இந்த மென்டல் ஹெல்த் சப்போர்ட்ஸுக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதையொட்டி முக்கியமான சில கேட்ஜெட்ஸும் அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும், நிறைய ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸும் இதுக்காக ஓப்பன் பண்ணப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். என்னதான் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தாலும் கூட இந்த கிராஜுவேஷன் செரமனிஸ் பட்டமளிப்பு நிகழ்வுகள் அதற்கான அனுமதிகள் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த விஷயத்தை இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். செப்டம்பர் பாடசாலைகள் திறக்கும் வரைக்கும் குறிப்பாக கிரேட் 8 மற்றும் கிரேட் 12 மாணவர்களுக்கான
அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான இந்த கிராஜுவேஷன் செரமனிஸ் வந்து நடத்தப்படும். அதுவும் இந்த பாதுகாப்பான முறையில் குறிப்பிட்ட அந்த கொள்ளளவின்படி அந்த நிகழ்வுகள் வந்து நடத்தப்படும். அதுவும் வந்து குறிப்பாக இன்பர்சன் கிராஜுவேஷன் செரமனிஸ் மற்றும் இந்த மாதிரி விடயங்களை வந்து ஸ்கூல் போர்ட் செய்யலாம் என்றும் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். கிண்டர் கார்டனிலிருந்து கிரேட் 12 வரைக்கும் பாதுகாப்பான முறையில் வந்து இந்த கிராஜுவேஷன் செரமனிஸை நடத்தலாம் என்றும் இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக வேக்சின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க போகின்றோம். தொடர்ந்து ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் 3வது நாளாக இன்றைய தினமும் 1000க்கு 1000க்கு குறைவான தொற்றுகள் வந்து பதிவாக இருக்கின்றன. குறிப்பிட்டு சொல்லப்போனால் 739 கேசஸ் வந்து இன்றைய தினம் பதிவாக இருக்கின்றன. மரண எண்ணிக்கை என்று பார்க்கும்போது 25ஆக இருக்கின்றது. எனவே கடந்த 7 நாள் தொற்றுகளின் சராசரியாக இப்பொழுது வந்து 978 இருக்கின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1622 இருந்தது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைகிறது கொஞ்சம் ஆறுதலை அளிக்கின்றது. எனவே பலரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து இந்த அதாவது கடந்த அந்த லாங் வீக்கெண்டுக்கு பிறகு மறுபடியும் வந்து இதனுடைய கேசஸ் வந்து அதிகரித்து செல்லும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஒரு பயமும் இருந்தது. ஆனால் அது சீர் செய்யும் வகையில் வந்து தொற்றுகள் வந்து வரும் அளவில் வந்து குறைவடைந்து கொண்டு வருகின்றன. காரணம் வந்து மக்களும் சரியான வகையில் வந்து கிட்டத்தட்ட 60% மேலாக வந்து மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் என்ற விஷயத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் வேக்சின்ஸை பெறுவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டோஸுக்கான அந்த ரிசர்வேஷன்ஸ் கூட இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. இப்போ உதாரணமாக நீங்கள் வாக்கின் கிளினிக்ஸோட சென்றவர்களுக்கு வந்து அவர்களுடைய செகண்ட் டோசஸுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்காது. அவர்களுக்கு கொடுத்த அந்த லிங்கினோடாக தான் அவர்கள் புக் செய்ய வேண்டும். இப்பொழுது ஸ்கார்பரோவில் இருப்பவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த வாரம் சரி அடுத்த வாரமும் சரி அநேகமான இந்த பாப்பா வேக்சின் கிளினிக்ஸில் வந்து நீங்கள் நேரடியாக புக் செய்யக்கூடியதாக இருக்கும். நிறைய வெற்றிடங்கள் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது பற்றி டொரண்டோ மேயர் ஜோன் சொரி அவர்கள் இந்த வேக்சின் நடவடிக்கைகள் பற்றி என்ன கூறுகின்றனர் என்று இப்பொழுது பார்க்கலாம். Our Team Toronto effort has now administered more than 2.2 million COVID-19 vaccine doses in our city, and as we announced yesterday, more than 70% of adults in our city have now received their first dose of vaccine. As I've said before, this is a milestone, but not one that causes us to slow down on our work at all. It just really reinvigorates us to get on with making sure the rest of the people get vaccinated, and I'm going to discuss a bit of that today. We're trying to find more and more ways in which we can get that first dose into people's arms, and of course the equally important second dose into people's arms as well. We are also seeing improvement in the number of new infections that are being reported, and Dr. Davila will comment on that later today. I just want to say thank you to everybody who is participating, because we wouldn't be able to put 2 million plus doses into people's arms if they weren't showing up to have it done. And I want to say thank you to people who are obviously following public health guidelines that are helping us to get the rate of infection down as well. Our work to get as many people vaccinated as possible is continuing. And the first VaxTO citywide telephone town hall will be held tonight starting at 6 o'clock. The town hall is meant to give people as much information as possible about getting vaccinated. We know that the more information people have, the more likely they are to get vaccinated. And it's okay to have questions about the vaccines and about the process. We're having the town hall to address those questions, both for the people that are asking the questions and for all those who are listening and may not get a chance to ask a question, so that everybody has the information they need. The call out to encourage people to join the telephone town hall tonight has itself, just the call out inviting people to the town hall, has resulted in almost 4,900 people connecting directly to the provincial booking line to get vaccinated. And we've already received more than 4,000 texts on our vaccine text line. Anyone can access this text line, which has a wealth of information about vaccinations and the availability of vaccinations, and it has information as well about tonight's town hall. And you can do that by texting the word vaccine to 1-833-750-0888. Throughout the pandemic, from the very beginning, we have worked very hard to protect our most vulnerable residents, especially those experiencing homelessness. This year, Shelter, Support and Housing's total operating budget for homelessness and Housing First Solutions is $663.2 million, including COVID-19 response costs. This is almost double the amount spent in 2019 before the pandemic, which was $365.8 million. This has gone, this money, to dramatically expanding our shelter system so there is proper physical distancing and so there is safe indoor space for those who need it.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:21 நேர்கள் குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். டொரண்டோ மேயர் ஜோன் டோரி அவர்கள் வழங்கிய தகவல் பார்த்தோம். மற்றும் இன்னொரு தகவல் பாப்அப் வேக்சின் கிளினிக் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். அனைவரும் அறிந்த 635 மிடில்ஃபீல்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற ஐயப்பன் ஆலயத்தில் வந்து வேக்சின் வழங்கப்பட இருக்கின்றது. வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூன் 4ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை வேக்சின் வழங்கப்பட இருக்கின்றன. 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து சென்று வாக்கின் மூலமாக வந்து அவங்களுடைய வேக்சினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஸ்கார்பரோவில் நீங்கள் வசிப்பவராகவோ அல்லது வேலை செய்பவர்களோ அல்லது ஸ்கார்பரோவில் பாடசாலைக்கு செல்வராகவோ இருக்க வேண்டும் என்பது இங்கே முக்கியமான விஷயம். உங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் வகையில் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இங்கே பார்த்தால் ஸ்ரீ ஐயப்பா சமாஜம் ஆஃப் ஒன்டாரியோ 635 மிடில்ஃபீல்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற ஐயப்பன் ஆலயத்தின் கோவிலின் கீழ்த்தளத்தில் வந்து வேக்சின் வழங்கப்படுகின்ற என்பதை இவர் அழைத்திருந்தார்கள். எனவே இது வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் சென்று உங்கள் வேக்சினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஸ்டே அட் ஹோம் ஆர்டர் இது பற்றிய ஒரு விஷயம்தான். அதாவது முதலில் சொன்னது போல வந்து வருகின்ற 14ஆம் தேதி தான் பல தளர்வுகள் வந்து அறிவிக்கப்பட இருக்கின்றன. தற்சமயம் வந்து இந்த நான் எசென்ஷியல் அத்தியாவசியமற்ற தேவைகளுக்காக மட்டுமும் இப்போ நீங்கள் வெளியே வரக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்டெப் 1 வந்து இந்த ஜூன் 14, அதுக்கு பிறகு ஒவ்வொரு 21 நாட்களுக்கு ஏற்ற வகையில் வந்து ஸ்டெப் 2, அதுக்கு பிறகு ஸ்டெப் 3 வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அவையும் வந்து COVID-19 தொற்றுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அதுவும் வந்து வகுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. எனவே இந்த ஜூன் 14க்கு பிறகு என்ன விடயங்கள் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முதல் வந்து இப்பொழுது வந்து நீங்கள் 5 பேர் தான் வழங்கு போல 5 பேர் தான் நீங்கள் கூடலாம். முதல் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் கேதர் பண்ணலாம்னு இருந்தது. பட் இப்போ வந்து நீங்கள் வெளியவர்கள் நண்பர்கள் கூட வீட்டினுடைய பேக்யார்டில் வந்து நீங்கள் ஒன்று கூடக்கூடியதாக இருக்கும். மற்றும்படி இந்த கர்ப் சைட் பிக்கப் மற்றும் ரெஸ்டாரண்ட்ஸுடைய டைனிங் டேக் அவுட் மற்றும் டெலிவரி இந்த விஷயங்கள் வந்து அப்படியே இருக்கும். அதாவது இந்த ரிட்டெயில் ஸ்டோர்ஸினுடைய கர்ப் சைட் பிக்கப் இதெல்லாம் வழமை போல அப்படியே தான் இருக்கும். ஜூன் 14 பிறகு தான் இதில் மாற்றங்கள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக 10 பேர் வரையில் வந்து ஒன்று கூடக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அவுட்டோர் ஃபிட்னஸ் கிளாஸஸ் மற்றும் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணப்படலாம். அதே நேரம் ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேரியோ அதே நேரம் 4 பேர் தான் ஒரு டேபிளில் அமர முடியும் என்றும் அறிவித்திருந்தார்கள். அதே நேரம் நான் எசென்ஷியல் ஷாப்பிங் சென்டர்ஸ் வந்து 15% கெப்பாசிட்டியுடன் இயங்கக்கூடியதாக இருக்கும் என்றும். அதாவது இப்போ நான் ரிட்டெயில் வந்து இப்பொழுது கர்ப் சைட் பிக்கப்பாக இருக்கின்றது. இனிமே அந்த ஜூன் 14க்கு பிறகு வந்து நீங்கள் கடைக்குள் சென்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதிலும் வந்து 15% கெப்பாசிட்டி, அதாவது வாடிக்கையாளர்களுடைய கொள்வனவு 15% தான் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த ஷார்ட் டேர்ம் ரெண்டல்ஸ் சொல்லப்படுகிற அந்த காட்டேஜஸாக இருக்கட்டும், கேம்பிங்ஸாக இருக்கட்டும் வந்து ஜூன் 14 பிறகு தான். எனவே இப்போ இதெல்லாம் தளர்வு வந்துட்டான்னு சொல்லி நீங்கள் கேம்பிங்கு இப்போ போக முடியாது. இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த கடந்த வார அளவில் கடந்த வீக்கெண்டில் எல்லாம் வந்து இந்த கேம்பிங் இல்லீகலாக சென்றதுக்காக வந்து அவர்களுக்கு ஃபைன்ஸ் மற்றும் டிக்கெட் வழங்கப்பட்டதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இப்பொழுது ஸ்டே அட் ஹோம் இருந்தாலும் கூட கேம்பிங் வந்து இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே ஜூன் 14 வரைக்கும் நீங்கள் கேம்பிங்க்கு பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் கனடிய வளம் பகுதிகள் செல்கின்றோம். எனவே கனடிய வள பகுதியில் வணிகங்களுக்கான கூடுதல் கோவிட் உதவிகள் பற்றி நிதியமைச்சர் மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் என்ன குறிக்கிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். Hello, everyone. Before we begin, I would like to express my sadness and utter horror at the discovery of the remains of 215 children in an unmarked mass grave in Kamloops. As a mother and as a Canadian, this is heartbreaking. I've struggled to find the words to explain this to my own children, and I haven't found those words yet. Uncovering the truth of what happened in Kamloops and other residential schools, and recognizing the true scale and significance of the tragedy is absolutely essential if we are to walk the path
of reconciliation together. There must be accountability, and there will be. Since the onset of the COVID pandemic, we have done whatever it takes to help Canadian workers and businesses weather the storm. And we continue to do that. Today, I'm announcing details about the new Canada Recovery Hiring Program. This new support measure will be key to helping small and medium-sized businesses across Canada come roaring back. The wage subsidy has already helped more than 5.3 million Canadians keep their jobs. The rent subsidy and lockdown support have already helped more than 187,000 organizations with rent, mortgage, and other expenses. Extending these supports means that millions of jobs will continue to be protected, and it will put businesses in a position to come back with vigor and strength. As the economy reopens, we know that our support measures must evolve as well. This year's budget is about jobs, economic growth, and powering the recovery. It's about making targeted investments to heal the wounds of COVID and putting Canada on track towards higher growth, greater prosperity, and a cleaner, greener future. But for that to happen, businesses must be able to rehire the workers they've had to lay off because of COVID or to bring on new workers. That is where the Canada Recovery Hiring Program comes in. This program has been carefully targeted to help employers whose revenue continues to suffer because of the pandemic. It can offset by up to half the new labor costs incurred by eligible employers as they get back on their feet. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். டொரண்டோ நேரம் 9:28 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபீச்சர் முகவர் செல்வா வெற்றிவேல். நிதியமைச்சர் மற்றும் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் இந்த வணிகங்களுக்கான இந்த கோவிட் காலத்தில் வழங்கக்கூடிய இந்த கூடுதல் உதவிகள் பற்றி கூறியிருந்தார். எனவே ஆரம்ப கட்டத்திலிருந்து கூட இந்த வணிகங்கள், அதாவது இந்த COVID-19 காரணமாக வணிகங்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தன, பல இழப்புகளையும் நட்டங்களையும் எதிர்நோக்கியிருந்தன. அதை சீர்செய்யும் வகையில் தொடர்ந்தும் அந்த அந்த உதவிகளும் சலுகைகளும் வழங்கப்பட்டு கொண்டு வந்திருந்ததை அவர் உறுதியாக கூறினார். அதைத் தொடர்ந்து வேலை வாய்ப்புகளும் நிறைய அளவில் வழங்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த மெடிக்கல் ஃபீல்டு சம்பந்தப்பட்டவர்கள், ஹெல்த் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவர்களுக்கான பெருமளவு வேலை வாய்ப்புகள் தற்சமயம் அத்தியாவசியமாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கின்றன. அதே நேரம் இந்த மோர்கேஜாக இருக்கட்டும், இது பற்றி இந்த கடன் உதவிகளாக இருக்கட்டும் சரியான வகையில் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறினார். எனவே வணிகங்கள் தொடர்ந்தும் இந்த சலுகைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பிராம்ப்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இந்த தடுப்பூசி விநியோகம் பற்றி என்ன கூறியிருக்கின்றார் என்று இப்பொழுது பார்க்கலாம். I want to start today by just taking a moment to acknowledge the tragic discovery of 215 children found on the former site of the Kamloops Indian Residential School. Horrifying. It makes your stomach churn. On behalf of the City of Brampton, I extend my deepest condolences to the survivors of the residential schools, their families, and their communities who relive and experience their traumas when devastating news like this is brought to the forefront. We stand in solidarity with Indigenous communities and recognize the significance of reinforcing the commitment to the truth, justice, and reconciliation process. I also want to acknowledge that it is Pride Month in the city of Brampton. Love is love is love, and we've got a great array of virtual celebrations for the LGBTQ plus community, and I would encourage you to visit the brampton.ca website to learn of some of those virtual opportunities.
I want to start today by talking about our vaccination campaign. And the vaccination efforts in Peel Region have been robust, and I want to applaud Dr. Lowe and Dr. Mohammed, who have been spearheading the charge locally in Brampton. 72% of adults over the age of 18 have been vaccinated, and I believe over 40% of those over 12. So this is wonderful news, and we're going in the right direction. But I would note that there is some caution in that sea of optimism over the high vaccination rates. I remain concerned about the international variant B1617, which was first found in India, now known as the Delta variant. And I just want to underline, if the government's position continues to be that there will not be restrictions on international travel, for me, which I have to say, I agree with the provincial position that the federal government should have more restrictions. But if that's not going to change, it really speaks to the fact that we do need to have an aggressive second dose strategy in our hotspots. I'm concerned that first vaccine coverage will not be adequate when it comes to some of these variants, and we've got crowded factories and warehouses, and that's how it spread out across the province initially. So we need to get second doses to our essential workers to make sure that this variant doesn't take hold like we've seen it take hold in other jurisdictions internationally. On that note, if we get the supply where we're able to give second doses, and that's a big if, because right now we're getting about 9% of the provincial allocation and we're 11% of the population. But if we get that supply, we have a vaccination campaign that is going to start today. It is called Get Back to Better Vaccinate Brampton, and we have notable community residents who have all recorded messages about why they're getting vaccinated to protect their friends, family, and their community. So stay tuned for watching some of those commercials and those messages. They'll be shared throughout the city of Brampton on why getting your vaccination is so important, and the personal reasons why many of our residents got their vaccine, whether it was looking out for a grandmother or a loved one, their neighbor. There's some pretty powerful stories about why it's so important to get vaccinated. டொரண்டோ நேரம் 9:33 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ஆப்ஸை முகவர் செல்வா வெற்றிவேல். எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை இப்பொழுது நீங்கள் ஆப்ஸினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், iOS-ஆக இருக்கட்டும், அங்கே சென்று நீங்கள் GEC தமிழ் என்று டைப் செய்யும்போது எங்களுடைய ஆப்ஸ் அங்கே தெரியும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் செய்வது மூலமாக எங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் அந்த ஆப்ஸினோடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கள் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி முக்கியமான கனடிய செய்திகள், தகவல்களையும் நீங்கள் தினமும் அறியக்கூடியதாக இருக்கும். அதுவும் பிரசுரிக்கப்படும். ஏற்கனவே ரெக்கார்ட் செய்த நிகழ்ச்சிகள் கூட அதில் சரியாக இருக்கும். அது கேளுங்கள் திரைப்பட நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இணைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதில் பதிவேற்றப்படும் என்பதும், அதாவது ஒரு செக்ஷனாக பதிவேற்றப்படும் என்பதும் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. எனவே GEC தமிழ் என்று உங்கள் ஆண்ட்ராய்டு அல்லது iOS இயங்குதளங்களில் நீங்கள் இதனை டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும் நமது நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக. அடுத்ததாக ஒரு தகவல், நிறைய பேருக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு ஆறுதலாக இருந்தாலும் சொல்லப்போனால் இந்த OTT தளங்களை சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், அந்த நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசான் பிரைமாக இருக்கட்டும், மற்றும் ஒரு சில தமிழர்கள் சொல்லப்போனால் ஹாட்ஸ்டார்னு சொல்லலாம். இப்படி நிறைய OTT தளங்கள் ஒரு கொஞ்சம் பொழுதுபோக்கு, அதாவது அவர்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருந்தது. இந்த லாக்டவுனை சரியான முறையில் கழிப்பதற்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்தது. அந்த வகையில் நிறைய சந்தாக்காரர்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸையும் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் அதிக அளவு பெற்றிருக்கின்ற என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். நிறைய பேருக்கு ஷேர் செய்யப்பட்டு ஒரு ஃபேமிலி யூசேஜாக கூட செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் நெட்ஃப்ளிக்ஸ் கனடா இன்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. எனவே வருகின்ற இந்த மாதம் விட்டு வருகின்ற ஜூலை மாதத்தில் இருந்து அதனுடைய கட்டணம் சிறிது அதிகரிக்கப்படுகின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். கடந்த வருடம் இது பற்றி ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இணையமாக இந்த வருட நடுப்பகுதியில் இதனுடைய கட்டணம் அதிகரிக்கப்படும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த GST மற்றும் HST அல்லது HST அடுத்த மாதத்திலிருந்து அதனுடைய
கட்டணத்தை வந்து அடிஷனலாக சேர்க்கப்படும். இதுவும் வந்து கனடாவுடைய ஒவ்வொரு ப்ரொவின்ஸ் ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஏற்ற வகையில் வந்து இது வேறுபடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எந்த அளவில் வந்து அது அதிகரிப்பை காட்டும் என்பது தெரியாது. எனவே ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுற அளவை பொறுத்து தான் இருக்கின்றது. எனவே அடுத்த மாதத்துக்கான உங்களோட பில்லை நீங்கள் பார்க்கும்போது அதிலுடைய எக்ஸ்ட்ரா அடிஷனாக அந்த கட்டணம் வந்து அதில் அறவிடப்பட்டிருக்கும். எனவே திடீரென நீங்கள் இந்த பில்லை பார்த்து டென்ஷன் ஆக வேண்டாம். எனவே இது மூலமாக வருகின்ற இன்னும் ஒரு 5 வருடங்களில் வந்து இந்த டேக்ஸ் மூலமாக மட்டும் வந்து கனடாவில் மட்டும் கிட்டத்தட்ட 1 பில்லியன் வரை சேர்க்கும் என்று நெட்ஃப்ளிக்ஸ் கனடா வந்து எதிர்பார்க்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சில ஓகே இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் யூசர்ஸ் வந்து ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு பகுதியாக சில பேர் இந்த நிறைய பேர் ஸ்க்ரீன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய அளவில் வந்து யூஸ் பண்ணுவார்கள். சில பேர் வந்து சிங்கிள் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், சில பேர் வந்து HD, சில பேர் SD, இப்படி ஒவ்வொரு குவாலிட்டியில் வந்து யூஸ் பண்ணுவார்கள். அது ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுற அளவை பொறுத்து அவர்களுடைய GST மற்றும் HST வந்து அறவிடப்படும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 171 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது நாணய மாற்று வீதத்தை பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 171 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.83 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. டொரண்டோ இப்போது நேரம் 9:37. நேர்கள் குடிவினிங் கனடா நிகழ்ச்சி இழந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். அடுத்தாக பார்க்க போகிற இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹாலிடே சீசன் ஆரம்பித்து விட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சம்மர் ஹாலிடேஸ். எனவே அதுக்கு சரியான முறையில் வந்து கிடைப்பதற்கு நிறைய ரிசோர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். பட் நான் ஸ்டில் வந்து இந்த லாக்டவுனில் இருக்கின்ற காரணத்தினால் வந்து எது திறந்திருக்கும், எது க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும், எதுக்கு நாங்கள் சரியான முறையில் விசிட் பண்ணலாம் என்று நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த வகையில் வந்து அதுக்கு பதிலளிக்கும் வகையில் வந்து ப்ளூ மவுண்டன் வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஹாலிடே ரிசோர்ட்டாக இருந்திருக்கின்றது. அது வின்டர்லேயும் சரி சம்மர்லேயும் சரி நிறைய இந்த அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் இந்த ரெண்டல்ஸுக்கெல்லாம் வந்து இந்த காட்டேஜஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மிகவும் ஒரு பயனுள்ள விஷயமாக இந்த ப்ளூ மவுண்டன் இருக்கிறது. அந்த வகையில் வந்து 2 மாத காலமாக இந்த ப்ளூ மவுண்டன் வந்து இப்போ மூடப்பட்டிருந்தது. அதாவது இந்த திருப்பி இந்த தேர்ட் வேவுக்கு முதல் மூடப்பட்டது. இப்பொழுது இந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை திரும்பவும் ரீஓப்பன் செய்ய இருக்கின்றார்கள் ப்ளூ மவுண்டன். இதை பற்றி அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூன் 4ஆம் தேதி வந்து அவர்களுடைய சில ஆக்டிவிட்டிஸ் சென்டர்ஸ் வந்து மீள திறக்கப்பட இருக்கின்றன. குறிப்பிட சொல்லப்போனால் ஓப்பன் ஏர் கண்டோலா மற்றும் மில் பாண்ட் ஆக்டிவிட்டி சென்டர், ராக் கிளைம்பிங் மற்றும் கேஸ்கேட் புட்டிங், லோ ரோப்ஸ் அண்ட் ஹை ரோப்ஸ் கோர்சஸ், இது போன்ற ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து திருப்பியும் மீளவும் திறக்கப்பட இருக்கின்றன. எனவே ப்ளூ மவுண்டன் பிரியர்களுக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். எனவே அதையும் வந்து சரியான பாதுகாப்பான முறையில் வந்து நீங்கள் அங்கே சென்று நீங்கள் இந்த சம்மரை கழிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இது அட்வான்ஸ் புக்கிங் என்ற அளவில் தான் வந்து பதிவு செய்யப்படும். வாக்கின் மூலமாக சென்று நீங்கள் உங்கள் பதிவை மேற்கொள்ள முடியாது. எனவே அங்கே செல்ல இருப்பவர்கள் வந்து ஏற்கனவே வந்து இப்போ இப்படி இது அறிவித்த காரணத்தில் வந்து நிறைய பேர் வந்து புக் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சீக்கிரமே நீங்கள் புக் செய்தால் தான் அதுக்கான ரிசர்வேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரடியாக சென்று இந்த ரிசர்வேஷனை நீங்கள் பெற முடியாது. எனவே ப்ளூ மவுண்டன் வருகின்ற ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை மீள திறக்கப்படுகின்றது, குறிப்பிட்ட சில ஆக்டிவிட்டி சென்டர்ஸ் மட்டும். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு கவர் சாங். இந்த பாடலை பாடியிருக்கின்றார் காந்தினி கிஷோன் அவர்கள். இவர் ஒரு கர்நாடக சங்கீத இசை ஆசிரியர். நிறைய பாடல்களையும் அவர்கள் பாடியிருந்தார். அவருடைய பாடல் கவர் சாங்ஸையும் கூட நீங்கள் யூடியூப்பில் வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய இந்த கவர் சாங்கில் வந்து எங்கிருந்தோ உழைக்கும் என்ற பாடலுடைய கவர் வெர்ஷனை வந்து அவர் தனது குரலில் பாடியிருக்கின்றார். இப்பொழுது அந்த பாடலை பார்க்கலாம். எங்கிருந்தோ
We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. டொரண்டோ நேரம் 9:44 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். கலையரங்கம் பகுதியில் அந்த கவர் சாங் பார்த்தோம். அந்த பாடலை பாடியிருந்தார் காந்தினி கிஷோன். இவர் ஒரு கர்நாடக சங்கீத இசை ஆசிரியர். பல மாணவர்கள் இவரிடம் இசை பயின்று வருகின்றார்கள். பல திறமையான மாணவர்களை இவர் உருவாக்கி வருகின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்தாக பார்க்க இருப்பது கனடிய செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். குடியிருப்பு பாடசாலைகளின் புதைகுழிகள் குறித்து கனடா முழுமையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டுமென ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த விடயத்தில் இரட்டிப்பு முயற்சிகளை முன்னெடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் கனடாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் முன்னாள் குடியிருப்பு பாடசாலைகளின் புதைகுழிகளில் இருந்து 215 பழங்குடி குழந்தைகளின் சடலங்கள் கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பழங்குடியின குழுக்களும் ஐக்கிய நாடுகள் சபையும் குடியிருப்பு பாடசாலை தளங்களில் குறிப்பிடப்படாத அனைத்து கல்லறைகளையும் தேட உதவ மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்துள்ளன. இந்த நிலையில் அனைத்து மட்டங்களிலும் உள்ள கனேடிய அதிகாரிகளும் பழங்குடி குழந்தைகளின் இறப்புகள் குறித்து முழுமையான விசாரணைகளை உறுதி செய்ய வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் வலியுறுத்தியிருக்கிறது. கனடாவின் குடியிருப்பு பாடசாலைகளின் சோகத்தில் RCMP தவிர்க்க முடியாத பங்கை வகிக்கிறது என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான நிலைக்குழுவின் கூட்டத்தில் இன்று பிற்பகல் அமைச்சர் பில் பிளேயர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்த விடயத்தில் RCMPயின் நல்லிணத்துக்கான முயற்சி குறித்து படை ஆணையர் பிரெண்டா லக்கியுடன் கணிசமான நேரத்தை செலவிட்டுள்ளதாக பிளேயர் கூறியுள்ளார். இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் பங்கையும் அமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஒன்டாரியோ பாடசாலைகள் செப்டம்பர் மாதம் வரை மூடப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் டக்ஃபோர்ட் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சேயுடன் இணைந்து இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். பாடசாலைகள் இந்த கல்வியாண்டில் நேரடி கற்றலுக்காக மூடப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை சந்திப்பின் பின்னர் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. G20 நாடுகளின் மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் அதிக எண்ணிக்கையில் குறைந்தது ஒரு தடுப்பூசி பெற்றவர்களில் கனடா முன்னணி வகிக்கிறது. இன்று கனேடிய கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். தகுதியான கனேடியர்களில் குறைந்தது 3/2 இதுவரை தடுப்பூசி பெற்றுள்ளார்கள். இதுவரை 28.4 மில்லியன் தடுப்பூசிகள் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 24.4 மில்லியன் தடுப்பூசிகள் கனேடியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவில் இன்று தொடர்ந்து 3வது நாளாகவும் 1000க்கு குறைவான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன.
இன்று 733 புதிய தொற்றுகளையும் 25 மரணங்களையும் சுகாதார அதிகாரிகள் பதிவு செய்துள்ளார்கள். நேற்று 699 திங்கட்கிழமை 916 என தொற்றுகள் பதிவாகியிருந்தன. ஒன்டாரியோவின் 7 நாள் தொற்றுகளின் சராசரி இப்போது 978 உள்ளது. கடந்த வாரம் இது 1622 இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். டொரண்டோ நேரம் 9:50 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். கனடிய செய்திகள் பார்த்தோம். எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை நீங்கள் இப்பொழுது ஆப்ஸினோடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS இயங்குதளங்களிலும் நீங்கள் டவுன்லோட் செய்த, அதாவது ஜிஇசி சேனல் என்ற ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் செய்வதன் மூலமாக எங்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகள் நீங்கள் நேரடியாக ஆப்ஸினோடாகவும் பார்க்கலாம். அது மட்டுமின்றி கனடிய தகவல்களும் கனடிய செய்திகளும் வந்து அதில் பிரசுரிக்கப்படும். அதே நேரம் உங்களுடைய விளம்பரங்களை கூட நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதையும் கூட பிரசுரிக்கக்கூடியதாக இருக்கும். ஜிஇசி சேனல் என்று நீங்கள் iOS ஆக இருக்கட்டும் மற்றும் ஆண்ட்ராய்டுடைய கூகுள் பிளேயாக இருக்கட்டும் நீங்கள் டைப் செய்து எங்கள் ஆப்ஸினை வந்து நீங்கள் டவுன்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும். லோட்டோ மேக்ஸ் பற்றிய தகவல், நேற்றைய நாள் பரிசு தொகையான $70 மில்லியன் வந்து வெற்றி கொள்ளப்படவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இதற்காக மேலதிகமாக 29 மில்லியன் வந்து இதில் சேர்க்கப்படுகின்றது. எனவே அடிஷனலாக கிட்டத்தட்ட 99 மில்லியன் வரைக்கும் அடுத்த லோட்டோ மேக்ஸினுடைய பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்களும் வெற்றியாளராக தீர்மானிக்கப்படலாம். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கிருப்பது காலை பொறுத்த வரைக்கும் அடுத்த வார அளவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது நாங்கள் வெப்பநிலை அதிகரிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அநேகமாக அடுத்த வார அளவில் வந்து கிட்டத்தட்ட ஃபீல் மட்டும் 40 டிகிரி வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அநேகமாக ஒன்டாரியோவின் அநேகமான இடங்களில் தெரிவதாக தெரிகின்றது. குறிப்பாக ஒட்டாவா, டொரண்டோ, சட்பரி மற்றும் வின்சர் பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 40 பாகை செல்சியஸுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும், இந்த வார இறுதியில் வந்து கிட்டத்தட்ட 30க்கு சென்று அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து சென்று 40 டிகிரி வரை செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகின்றது. அதுக்கேற்றவாறு உங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலை எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் இடியோடு கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 32 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோ நேரம் 9:53. எனவே வானிலை அறிக்கை பார்த்தோம். இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். நமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் வார நாட்களில் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் ஐபியூடாகவும் தற்பொழுது எங்களுடைய ஆப்ஸினோடாகவும் நீங்கள் ஜிஇசி சேனல் டைப் செய்து எங்கள் ஆப்ஸினோடாகவும் நீங்கள்
பார்க்கக்கூடியதாக இருக்கும், பதிவிறக்கம் செய்து. எனவே உங்கள் படைப்புகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம், நாங்கள் அதனை பிரசவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி.